ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ பிளாஸ்ட் சோலோ லெவலிங் எபிசோட் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ எஸ் ரேங்கன்ட்ட லோட்டஸ் கில்லோட மாஸ்டர் யோஸ் அங்கிட்ட உங்களோட அந்த டிசிஷன் நான் கியூர் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் அப்படி காப்பி பண்ணி அவங்கள செம்ம சாக்காயிருப்பான். அவங்க வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பேரம் பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த எஸ் ரேங்கன்டர் யோசியவங்க நம்ம ஹீரோ அவங்களோட அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்ல காப்பி பண்றதை பார்த்துட்டு, ஓய் உன்னால என்னோட ஸ்கில்ல காப்பி பண்ண முடியுதா? உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ என்கிட்ட டீலிங் பேச வர ஆரம்பிக்கிறியா? ஆமாம், உனக்கு எந்த மாதிரியான டீலிங் வேணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாங்க நம்ம இப்போ ஒரு டீலிங் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்னோட கனவு ரொம்பவே பெருசு. நான் லெவலப் ஆகணும், ஹண்ட் பண்ணணும், நான் ஹண்டரில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த எஸ் ரேங்கன்ட்ட யோசியும், அப்படியா நீ எந்த மாதிரியான ஒரு ஹண்டராக மாறணும் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, நான் மெஜிஷியன் டைப் ஹண்டராக மாறணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ மெஜிஷியன் டைப் ஹண்டராக மாறணுமா? நீ என்கிட்ட உதவி கேட்குற, ஆனால் நீ என்னோட உடம்பை க்யூர் பண்ண அப்படின்னா அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீ இப்போ ஹெல்ப் கேட்குறது ஒரு பெரிய உதவி, அதனால என்னோட கில்டு இதில் சம்மந்தப்படும். அதனால நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நீ பேசாமல் என்னோட லோட்டஸ் கில்டில் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனது உங்களோட லோட்டஸ் கில்டில் என்ன ஜாயின் பண்ணீங்க சொல்கிறீங்களா அப்படின்னு ஷாக்காவான். அதை கேட்டு அந்த எஸ் ரேங்கன்ட்ட, ஆமாம் அதுக்கு 3 ரீசன் இருக்குது. அதில் மொதல் ரீசனு, நீ ஈஸியாக விசாரித்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிற, எனக்கு டிசீஸ் இருக்குன்னு நீ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி வந்தனால கண்டுபிடிச்சேன், இல்லைனா எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ எஸ் ரேங்கன்டர் மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்து, ரெண்டாவது ரீசன், உன்னால் என்னோட அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை காப்பி பண்ண முடியுது, அது ரொம்பவே பெரிய விஷயம், என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அப்புறம் மூணாவது விஷயம், நான் இந்த கொரியாலேயே ஒரே ஒரு டிவைன் பவர் இருக்கிற ஒரு எஸ் ரேங்கன்டர், அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசியுமே உனக்கு எந்த விதமான பதட்டமும் நர்வஸும் இல்லை, அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட இந்த லோட்டஸ் கில்டில் சேர்றதுக்கு எனக்கு அந்தளவுக்கு வயசு பத்தாதே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவங்க சொல்லுவாங்க, எஸ் ரேங்கன்டர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ அக்ரிமெண்ட் போட்டுரு, நீ வயசுக்கு வந்துட்டேன்னா உடனே நீ எங்கள் கில்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சரி நான் பொறுமையாக யோசிச்சு பார்க்குறேன், இப்போ நான் அவங்கள ஹீல் பண்ண ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவங்களும் கண்டிப்பாக ஹீல் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அவங்கள ஹீல் பண்ணுறதுக்காக அவங்க பின்னாடி போய் நின்று அவங்களோட அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹீல் பண்ண ஆரம்பிப்பான். அதை இவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான் அந்த பார்க் டிரைவரு, என்னது இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அவங்களோட அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்களோட அந்த டிசீஸை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி க்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த எஸ் ரேங்கன்டர் யோசியோங், ஆமாம் எனக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற மாதிரி இருக்குது பார்க் அப்படி சொன்னோன்னே அது கேட்டு பார்க்கு, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க தம்பி, நான் உங்களை இதுக்கு முன்னாடி ரொம்ப திட்டேன், ரொம்ப கோவமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அங்கே நம்ம ஹீரோ ஹீல் பண்ணிக்கிட்டே அந்த பார்க்கை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திடீர்னு ஒரு பையன் இந்த மாதிரி வந்து பேசினா உங்கள் இடத்துல நானும் இருந்தால் கூட இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை விடுங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்களை தொடர்ந்து ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி ஹீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட கொஞ்சம் எந்திரிச்சு நடங்க, ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அப்படி எந்திரிச்சு நடப்பாங்க. நடந்துட்டு, இல்லை என்னோட பழைய டிசீஸ் இப்போ என் உடம்புக்குள்ளே இல்லை, நான் இப்போது நல்லா குணமாயிட்டேன், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்கே அந்த பார்க்கு, இது உண்மைதானா, என்னை மறுபடியும் மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் அங்கே இருக்கிற எஸ் ரேங்கன்டர் யோசியங்கிட்ட, எனக்கு இன்னொரு இது வேணுமே, எனக்கு ஒரு டஞ்சன் கேட்டு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அப்படியே கட் பண்ணால் காரில் அந்த பார்க் இருக்கான் பாருங்க, ஒரு ரேங்க் டஞ்சன் கேட்டு கூட்டு போவான். இதுதான் எங்களோட லோட்டஸ் கில்டு சேர்ந்த ரேங்க் டஞ்சன் கேட்டு அப்படின்னு கொண்டு போனோன்னே, சரி இங்கே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ அவனை பார்த்து, எதுக்கு வந்திருக்கேனா, நான் லெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ லெவலப் பண்ணுறதை ஆரம்பிக்க போகிறான். இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ளே போய் பயங்கரமாக லெவலப் ஆக போகிறான். அப்படி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த பார்க் டிரைவர், இந்தாங்க இந்த மந்திரக்குள்ளே வச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க, இதை ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா நான் உங்களை ரொம்ப திட்டேன், நீங்கள் எங்களோட பாஸையே குணப்படுத்திருக்கீங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பான். சரிடா மன்னிப்பு கேட்டது போதுண்டா, நான் உள்ளே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் கேட்டு, அது லோ ரேங்க் கேட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹீரோ லெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ அந்த பார்க் டிரைவர் நம்ம ஹீரோ நிப்பாட்டி, நில்லுங்க, என்னதான் இது ஒரு ரேங்க் டஞ்சன் கேட்டாக இருந்தாலுமே இது ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால இந்த எஸ்கேப் ஸ்டோனை வச்சுக்கோங்க, உள்ளே ஏதாச்சும் ஆபத்து இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டோனை உடச்சி அப்படி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த எஸ்கேப் ஸ்டோனை கொடுப்பான். நம்ம ஹீரோ சரிடா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே போயிடுவான். அப்படி போகும்போது இது ரேங்க் டஞ்சன் கேட்டு தானே சொல்லிட்டு நம்பி போவான்.
ஆனா அந்த சிஸ்டம், அந்த நார்னியார் சிஸ்டம், அது நம்ம ஹீரோ முன்னாடி டக்குன்னு ஸ்கிரீன் பாப்ப ஆகி, நீங்க இப்ப ஈரான் டஞ்சன் கேட்டுக்குள்ள போறது இல்ல, உங்களோட லொகேஷனை நாங்க இப்ப மாத்தி அனுப்ப போறோம், நீங்க இப்ப வேற ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்போ நீங்க போறது ஹெல் ஹெமேர் ஃபீல்ட் ஆஃப் த டெட் அப்படின்னு நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு மாத்தி விட்டுருவோம். நம்ம ஹீரோ அப்படியே அங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இங்க நம்ம எஸ்ராங் ஹண்டர் யோசியவங்க நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட டீட்டெயில அவங்களோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுத்தோன்னே அதை நம்ம ஹீரோட டீட்டெயில் அவங்க படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோ மெஜிஷியன்ல 97% மார்க் வாங்கியிருப்பான். அதை பார்த்து அவங்க செம்ம சாக்காயி யாருக்கும் ஃபோன் பண்ணி, ஏய் இவன் 97 மார்க் வாங்கியிருக்கான், இந்த மாதிரி யாருமே வாங்கினது இல்லை அப்படி சொன்னோன்னே அந்த பக்கம் ஃபோனில் இருக்கவங்க யாருன்னு இன்னும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க நம்ம ஹீரோவை உடனே பார்த்தாகணும், நீ அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க் ரிசல்ட் எல்லாத்தையுமே உடனே கொண்டு வா, என் கண்ணால் அதை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பவே இல்லை. செம்ம சாக்கு. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மேல இருந்து பொந்துன்னு கீழே விழுந்துட்டு, ச்சே என்ன இடம்டா இது, செம்மையா அடிபட்டுருச்சு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கும்போது அந்த பக்கம் தூரத்தில் பார்த்தா ஒரு எலும்பு கூட முக்காடு போட்டு அது வில்லம்பை எடுத்து நம்ம ஹீரோவை ஏம் பண்ணி ஒரு அம்பை விடும் பாருங்க. அது நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா அதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஹீரோட முகத்தில் அடிச்சிடும். ஏய் யாரா அது, எலும்பு கூடலாம் அங்கே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எழுந்து நின்று பார்க்கும்போது அங்கே செத்து போனவன் அப்படி உயிரோட எழுந்துச்சு நின்று கையில் சீல்டுலாம் வச்சு நின்றுருப்பான். பின்னாடி அந்த அம்பு விடுற எலும்பு கூட மறுபடியும் அம்பை நம்ம ஹீரோ பார்த்து விடுவான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக அந்த அம்பை அப்படி பிடிச்சி நிப்பாட்டிட்டு, டேய் என்னடா ஒரு தடவை என் மேலே பட்டுச்சுன்னா அடிக்கடி படுன்னு நினச்சியா அப்படின்னு அந்த அம்பை உடச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி முகத்தில் இருக்க காயத்தை அப்படியே ஹீல் பண்ணிடுவாரு. ஹீல் பண்ணிட்டு, டேய் இப்போ என் ஆட்டத்தை ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மரண மாசம் சும்மா கெத்து காட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவள் பெட்டில் படுத்துட்டு, அவன் எங்கே போனான், சங்கு அவளை தேடி தான் போயிருப்பானா, அந்த ஜே அவளை மட்டும் பார்த்தான் எனக்கு செம்ம கடுப்பாயிரும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனை எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல, அவன் ஏன் அடிக்கடி இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சின்ன வயசுலேருந்து பழகி பார்த்தது எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் இவங்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்படி மட்டும் நடக்கவே கூடாது, நான் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன், ஏய் நீ எங்கே இருக்க சீக்கிரமா வா, நான் அவனை பார்த்தே ஆகணும், இல்லை அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே, என்னடா இது வித்தியாசமான மான்ஸ்டராக இருக்குது, இங்கே பார்த்தா ஏதோ பறக்கிற ஆவி மாதிரி கையில் கோடாரிலாம் வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்குது, இங்கே ஒருத்தன் எலும்பு கூட இருக்கான், இங்கே செத்து போய் அழுகி போய் ஒருத்தன் கத்தி வச்சு நின்றுருக்கான், இந்த டீமெல்லாம் வச்சு என்ன கொள்ளலாம்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்களா, இந்த மந்திரக்கோள் பரவாயில்லையே ஏதோ யூஸ் ஆகும், மந்திரக்கோள் நல்ல கொடுத்தான், இதை வச்சு நான் எப்படி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மந்திரக்கோளை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான். அப்போ தான் இந்த உலகத்தை பற்றி நம்மளுக்கு விளக்கமாக சொல்ல வராங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறது வேர்ல்ட் ஆஃப் டெட். இந்த வேர்ல்ட் ஆஃப் டெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, லோக்கியோட பொண்ணு. அவள் தான் இந்த உலகத்தை பார்க்குற அந்த ஹெல்ஹெமர் இடத்த. இந்த உலகத்தில் நார்ஸ் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடக்கும். இந்த உலகத்தில் நார்ஸ் மித்தாலஜியில் 9 உலகம் இருக்குது. நார்ஸ் மித்தாலஜி அப்படின்னா நீங்கள் ஓடின், தோர், லோக்கி இவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தாங்க நார்ஸ் மித்தாலஜி. இதில் இன்னொரு வேர்ல்டு தான் இந்த ஹெல். பனிகள் சூழ்ந்த ஒரு பனிமலைகள் உலகம், அப்புறம் நெருப்புகள் இருக்கிற உலகம், காடுகள்ன்ற மாதிரி பசுமையாக இருக்கிற உலகம், அண்டர் கிரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்கிற உலகம், போர்க்கடவுள்கள் இருக்கிற உலகம், அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் ரொம்ப பனிகள் சூழ்ந்த ஒரு உலகம், அப்புறம் ரொம்பவே மோசமான இருள் மிகுந்த உலகம். இந்த மாதிரி நிறைய உலகம் 9 உலகம் இருக்குது. இந்த 9 உலகத்தில் இருக்கிற இந்த உலகம் இதுதான் இந்த டெட்டு. இந்த டெட் உலகத்தில் இருக்கிற மான்ஸ்டரை நம்ம ஹீரோ இப்போ அட்டாக் பண்ண போகிறோம். நம்ம ஹீரோ இந்த ஜாமி மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே சரியான அட்டாக் அப்படின்னா அது லைட் அட்டாக் தான். அந்த லைட் அட்டாக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி லைட் அட்டாக்கை யூஸ் பண்ணவங்களே அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இவனை எப்படி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த முன்னாடி ஒருத்தன் ஸ்வாடை வச்சுட்டு அட்டாக் பண்ண வருவான். அவனை அப்படி குத்தி பறக்க விட்டுருவான். பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோட அந்த ஃபயர் சங்கிலி பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் இந்த உலகத்தில் நம்ம ஹீரோக்கு அப்படியே தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பறந்துட்டு இருக்க அந்த ஆவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மான்ஸ்டரு, அதை வச்சு நம்ம ஹீரோ அடித்து நொறுக்கிடுறான். அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ண சொல்லிட்டு பறந்து போகும்போது அந்த ஆவி மாதிரி இருக்கிறவங்க அட்டாக் பண்ண வருவானுங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த ஃபயர் சங்கிலி யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே சும்மா சொல்லிட்டு அடிச்சு கோஸ்ட் ரைடர் மாதிரி அவங்கள கோஸ்ட்டாக காத்தா கரையை வச்சுட்டு சும்மா கெத்தா அப்படி நிற்பான். அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அந்த எலும்பு கூட முக்காடு போட்ட மண்டையன். அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் அடித்து சும்மா பறந்து போய் அந்த கையில் இருக்க மந்திரக்கோலை வச்சு ஓங்கி ஒரு அடிப்பா இருப்பாருங்க. அடிச்ச அடியில் அந்த மந்திரக்கோலையை உடஞ்சிருது. அச்சச்சோ மந்திரக்கோலை உடஞ்சிருச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது, இந்த மந்திரக்கோலை கரெக்டாக யூஸ் பண்ணவே தெரில, இதை வச்சு அடிச்சுட்டு இருக்கேன், மந்திரத்தை எப்படியாச்சும் கற்றுக்கிட்டு மந்திரத்தை வச்சு அடிக்கணும், மந்திரக்கோலை வச்சு இப்படி பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி இப்போ என்ன பண்ணுவோம், உடனே நம்ம ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனோட அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை ஒரு வெப்பன் மாதிரி மாற்றி மேலேருந்து லைட்டு வந்து கீழே அடித்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுது. அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அபாடான்னு உட்காந்துக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறது, மந்திரத்தை எப்படியாச்சும் கற்றுக்கணும், மந்திரத்தை கற்றுக்கிட்டு அது மூலமாக அட்டாக் பண்ணால் தான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒரு செம்மையான பவர்ஃபுல்லான ஒரு மானவ வரும். அந்த மானவை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கே பயம் வந்துடும். அச்சச்சோ என்னடா எனக்கே பயமாக இருக்குது,
அப்படி பயமா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று வருது. இப்போ என்ன பண்றது? என்னால் மூச்சு கூட விட முடியல, என் தொண்டையில் அடைக்குது. இப்போ நான் என்ன பண்றது? நான் எப்படியாச்சும் ஓடி ஆகணுமே, என்னால் ஏன் நசையவே முடியல, நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறேனே, நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு உடச்சி நம்ம ஹீரோ அவன் காலிலே குத்திக்குவான். இல்லை நான் எப்படியாச்சும் ஓடி ஆகணும், எப்படியாச்சும் எந்திரிச்சு ஓடு ஓடு நம்ம ஹீரோ அவனே காயப்படுத்திட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான். அப்படி திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஷேடோ பவர் சும்மா ரெட் கலரில் வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆமா இதுதான் இந்த டஞ்சன் பாஸா அப்படி சொல்லும்போது இந்த சிஸ்டம் பாப்பாகி டஞ்சன் பாஸ் நைட் ஷேட் வந்துட்டான் அப்படி சொல்லும்போது அவன் பார்க்கறதுக்கே செம்ம பயங்கரமாக இருப்பான். இந்த சிஸ்டமே பாப்பாகி இவன் ரொம்ப டேஞ்சரஸ், உங்களால் சமாளிக்க முடியும்னு தெரில, இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுங்க அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ ஆமாம் அந்த எஸ்கேப் ஸ்டோன் உடனே கொடுத்தான்ல, அதை நான் என்னோட இன்வென்ட்ரிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எஸ்கேப் ஸ்டோனை இன்வென்ட்ரிலேருந்து எடுத்து அதை உடச்சி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஷேடோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுவோம். அப்படி அட்டாக் பண்ணதில் அந்த எஸ்கேப் ஸ்டோன் இந்த பக்கம் பறந்து போயிடும், நம்ம ஹீரோ அந்த பக்கம் பறந்து போய் விழுந்துருவான். அப்போ அந்த சிஸ்டமில் பாப்பாகி உங்களோட இந்த ஹெச்பி பவர் உங்களோட ஹீலிங் பவர் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் சீக்கிரமாக உங்கள் உடம்பை ஹீலிங் பண்ணுங்க இல்லைன்னா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷேடோ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடிட்டு அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அது கையை நம்ம ஹீரோ மூஞ்சி முன்னாடி அப்படி வச்சுட்டு அசையாமல் நிற்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது ஏன் அசையாமல் நிற்கிது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ திடீர்னு ஒரு கால் மட்டும் வந்து ஏய் அவனை ஒன்றும் செய்யாத, அவனை நான் தான் இங்கே வர வச்சேன், ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவனை இங்கே வர வச்சேன், என்னோட முக்கியமான ஒரு கெஸ்ட் அவன் அப்படின்னு ஒரு பொண்ணு அப்படியே பறந்து வந்துட்டு இருப்பா. அவள் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமான மான்ஸ்டராக இருப்பா, தலையிலலாம் கொம்பு வச்சுட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருப்பா. ஏய் நீ இங்கே வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவள் பேச வருவா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இவ யாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் பயங்கரமான சம்பவம்லாம் காத்துட்ருக்கு. நார்ஸ் மித்தாலஜி சேர்ந்த கடவுள் லோக்கி, தோர், அப்புறம் ஓடின் இவங்க எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு, செம்மையாக இருக்க போது. அடுத்தடுத்த எபிசோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.